கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் எழுதின நிருபத்தில், முதல் நிருபத்தில் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்மை குறித்து ஒரு விசேஷித்தமான காரியங்களை சொல்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை அவருடைய அவருக்குள் நாம் யாராக இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து இந்த 2:9 தெளிவாக சொல்கிறார். முன்னே அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியை செயலாக இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட நீங்களோ இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரைபடுத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். 2வது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள். அதோடு கூட பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாக இருக்கிறீங்க. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களை குறித்து பார்க்கின்ற வேளையில் தமக்கு சொந்தமானவர்களாக அவர் நம்மை கொண்டிருக்கிறார். நம்ம அந்நியர்கள் அல்ல. ஒருவேளை முன்னே அந்நியர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுதோ அவருடைய புகழையும் புண்ணியத்தையும் அறிவிக்கிற ராஜரீக கூட்ட ஆசாரிய கூட்டம். இந்த 4 காரியத்தில் ஒன்று இதுதான். அதோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்னாகவே ஒரு சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீங்க. நீங்களும் சரி, உங்களுடைய பிள்ளைகளும் சரி, வரப்போகிற சந்ததியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதோடு கூட நீங்கள் பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதி என்பது பாவம் இல்லாத கரைதிரையற்றதான ஒரு நல்ல ஒரு கூட்ட மக்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், காணப்படுகிறோம். அவைகளை நாம் பெற்று அதை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதோடு கூட நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். பர்சனலாக சொல்கிறார், யூ ஆர் ரிலேட்டட் டு மீ. அவருக்குள்ளாக நாம் அவருடைய ரத்தத்தினாலே சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிற வேறு எவருக்குமே கிடைக்காத காரியம். இதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த சொன்ன 4 காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு அவரை தேடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த 4 காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சொந்தமாக கொண்டிருக்கிறீர். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதோடு கூட எங்களை நீர் பரிசுத்த ஜாதி என்று அழைக்கிறீர். அதோடு கூட கடைசியாக உமக்கு சொந்தமான மக்கள் என்று அழைக்கிறீர். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியமுள்ள மக்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. நாங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் தக்க வைத்துக்கொள்ள, பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.